Hello students, welcome to GA Maths 8th chapter vector algebra. நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் அந்த சாப்டரில் நமக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதில். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெக்டர் அல்ஜிப்ராவில் நமக்கு முக்கியமான டெஃபினிஷன் அப்போ டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குன்றதை இங்கே நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி ஆர் ஸ்கேலார் அப்படின்னா என்னென்னா, ஸ்கேலார் இஸ் அ குவான்டிட்டி that is determined by its magnitude. அப்போ ஸ்கேலார்னா என்னது, ஒரு மேக்னிடியூட் மட்டும் இருக்கிற ஒரு குவான்டிட்டியை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறோம். Scalar is a quantity that has only magnitude மட்டும் இருந்தால் அதை வந்து ஸ்கேலார் சொல்கிறோம். நம்ம வந்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம், distance is a scalar, வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், length is a scalar, அப்புறம் வேற என்ன சொல்லலாம், speed is a scalar, temperature is a scalar, and you can give many more examples. Voltage இதெல்லாம் வந்து ஸ்கேலார்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வெக்டர்னா என்னன்னு பார்ப்போம். A vector is a quantity that is determined by both its magnitude and direction. ஸ்கேலாரில் வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தோம் நம்ம. பட் இங்கே வந்து என்னது, வெக்டரில் வெக்டர் வில் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஒரு குவான்டிட்டியில் டைரக்ஷனும் இருந்து மேக்னிடியூடும் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், ஃபோர்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் வெலாசிட்டி கொடுக்கலாம், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து வெக்டர் குவான்டிட்டிஸ். ஏன்னா வந்து ஃபோர்ஸ்னால் வந்து அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுதுன்றதும் நம்ம வந்து நமக்கு இருக்கும் இல்லையா, மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் வெலாசிட்டியும் அது வந்து ஒரு டைரக்ஷன் இன்க்ளூட் ஆகிருக்கோங்க. சிமிலர்லி டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்றது அங்கே வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து வெக்டர் குவான்டிட்டிஸ். அப்போ வெக்டர்ன்ற டேர்மை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், இட்ஸ் அ குவான்டிட்டி விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர்ஸ். வெக்டர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சப்போஸ் திஸ் ஏபி இஸ் அ லைன் செக்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏபி இஸ் அ லைன் செக்மெண்ட்டு. இது ஏன்னு வச்சுக்கலாம், அந்த பாயிண்ட்டை, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம், ரைட். அதாவது திஸ் இஸ் த டெய்ல் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் த டிப் பாயிண்ட். அதாவது டெய்ல் பாயிண்ட்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து எண்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த டிப் பாயிண்ட்டை. ஸோ இப்போ ஒரு வெக்டர் வந்து நமக்கு இந்த லைன் செக்மெண்ட்டில் ஆக்ட் பண்ணுது, ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இங்கே ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த டெய்ல் பாயிண்ட் ஆர் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த எண்டிங் பாயிண்ட் இல்லாட்டி டிப் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பி இருக்குல்ல, இந்த பியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெர்மினல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெர்மினல்னாலே வந்து எண்ட் அப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால அதை வந்து பியை வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம், டெர்மினல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பி இஸ் கால்ட் த டெர்மினல் பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த ஏ வெக்டர் ஆக்ட்ஸ் அலாங் திஸ் லைன் செக்மெண்ட் ஏபி. இப்போ மேக்னிடியூட்னா என்ன, மேக்னிடியூட்னா என்னன்னா, இட் இஸ் த லெங்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட். மேக்னிடியூட்னா என்னது, த லெங்த் ஆஃப் திஸ் லைன் செக்மெண்ட் ஏபி. இந்த ஏபிக்கு ஒரு லெங்த் இருக்கும் இல்லையா, ஒரு 6 யூனிட்ஸ், ஒரு 10 யூனிட்ஸ், அந்த மாதிரி அந்த லெங்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னிடியூடுன்னு சொல்கிறோம். the length of the line segment AB, and usually the modulus is denoted like this. எப்படின்னா இந்த மாதிரி 2 வெர்டிக்கல் லைன்ஸ்குள்ளே நம்ம போடுவோம். அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னா இது எதை டினோட் பண்ணுது நமக்கு, இட் டினோட்ஸ் த magnitude of the line of the vector a vector. Okay, next support of a vector. Support of a vector அப்படின்னா இப்போ இந்த a vector ஒரு லைனில் ஆக்ட் பண்ணுது இல்லையா, எந்த லைனில் ஆக்ட் பண்ணுது, லைன் செக்மெண்ட் ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டில் ஏ வெக்டர் ஆக்ட் பண்ணுது இல்லையா.
this A vector acts on this line segment, right? இந்த வெறும் இந்த லைன் செக்மெண்ட் ஏபி இருக்குல்ல, வித்தவுட் த டைரக்ஷன், அதாவது அன்டைரக்டட் லைன் செக்மெண்ட்னா என்னது, வித்தவுட் த டைரக்ஷன். இந்த வெறும் சிம்பிளாக அந்த லைன் செக்மெண்ட் ஏபியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்போர்ட் ஆஃப் அ வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அன்டைரக்டட் லைன், டைரக்ஷன் இல்லாத அந்த லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால் த சப்போர்ட். இதுதான் அந்த ஏ வெக்டருடைய சப்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஆர் லோக்கலைஸ்ட் வெக்டர்ஸ். ஃப்ரீ ஆர் லோக்கலைஸ்ட் வெக்டர். இங்கே ஒரு விஷயம், இந்த டெய்ல் பாயிண்ட்டை வந்து இனிஷியல் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்ல, இந்த பாயிண்ட்டை இனிஷியல் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்ல, இதை வந்து நம்ம ஆரிஜின் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகே, ஆரிஜின் ஆஃப் த வெக்டர்னும் மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஃப்ரீ வெக்டர் அண்ட் லோக்கலைஸ்ட் வெக்டர்ஸ். ஃப்ரீ வெக்டர்னா என்ன அப்படின்னா, ஆரிஜின் ஃப்ரீ வெக்டருக்கு எப்படி இருக்கும்னா, கேன் ஹாவ் எனி பாயிண்ட், ரைட்? அப்போ ஃப்ரீ வெக்டர்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க, த ஆரிஜின். ஆரிஜின் என்ன பார்த்தோம், த ஸ்டார்டிங் பாயிண்ட், த இனிஷியல் பாயிண்ட், இந்த பாயிண்ட். இட் கேன் பி எனி பாயிண்ட், ரைட்? எந்த பாயிண்ட் வேணாலும் நமக்கு வந்து ஆரிஜினாக இருக்கலாம். அதுதான் ஃப்ரீ வெக்டர். அதாவது நம்ம வந்து ஆரிஜினை சூஸ் பண்ணுற ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. அதான். அடுத்தது வந்து லோக்கலைஸ்ட் வெக்டர். லோக்கலைஸ்ட் வெக்டர்னா என்னது, ஆரிஜின் வந்து இட் வில் பி அ ஸ்பெசிஃபைடு பாயிண்ட். அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு பர்டிகுலரைஸ் பண்ணி, லெட் ஏ பி த ஆரிஜின் ஆர் லெட் பி பி த ஆரிஜின், லெட் ஓ பி த ஆரிஜின் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வந்து என்னது, ஸ்பெசிஃபைடு ஆரிஜின் இருக்கிறனால அதை நம்ம லோக்கலைஸ்டு வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸில் முதல்ல கோ இனிஷியல் வெக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கோ இனிஷியல் வெக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, வெக்டர்ஸ் ஹேவிங் த சேம் இனிஷியல் பாயிண்ட். ஓகே, இனிஷியல் பாயிண்ட்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஒரு வெக்டர் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகுதோ, ஸ்டார்ட் ஆகுதோ, அதை தான் நம்ம இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 2 vectors or 3 vectors or 4 vectors or any number of vectors ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோ இனிஷியல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரே ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய, ஆரிஜினேட் ஆகக்கூடிய வெக்டர்ஸ் கோ இனிஷியல் வெக்டர்ஸ். நான் இங்கே வந்து டயக்ராமில் காமிச்சிருக்கேன். அடுத்தது கோ டெர்மினஸ் வெக்டர்ஸ். கோ டெர்மினஸ் வெக்டர்ஸ். டெர்மினஸ் என்னென்ன உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ஸோ ஒரே பாயிண்ட்ல எண்டப் ஆகக்கூடிய வெக்டர்ஸ், அதுதான் கோ டெர்மினஸ் வெக்டர்ஸ். சப்போஸ் இந்த ஏ தான் வந்து டெர்மினல் பாயிண்ட்னு வச்சுக்குவோம், எண்டிங் பாயிண்ட்னு வச்சுக்குவோம். இப்போ சம் வெக்டர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு வெக்டர், யூ ஹேவ் 3 vectors like this, BA vector, CA vector and DA vector இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 3 vectorsம் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணி எங்கே எண்ட் ஆகுது, ஏன்ற பாயிண்ட்ல. அதுதான் அதுக்கு டெர்மினல் பாயிண்ட். ஸோ தீஸ் 3 vectors BA, CA and DA have the same terminal points. ஓகே, அதனால அந்த வெக்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோ டெர்மினஸ் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அப்புறம் கொலினியர் ஆர் பேரலல் வெக்டர்ஸ். கொலினியர்னாலே அந்த வேர்ட் டேர்மே உங்களுக்கு தெரியும், லோவர் கிளாஸஸில் நீங்கள் டெஃபினிஷன் படிச்சிருக்கீங்க. ஒரு சேம் லைனுன்ற மீனிங் உங்களுக்கு தெரியும். ஸோ வெக்டர்ஸில் கொலினியர் வெக்டர்ஸ்னால் என்னது, கொலினியர் வெக்டர்ஸ் ஆக்ட் ஆன் ஹாவ் த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஒரே லைனில் ஆக்ட் பண்ணக்கூடிய வெக்டர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், கொலினியர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ யூ ஹாவ் அ லைன் லைக் திஸ். இந்த லைனில் வந்து some 2 or 3 vectors ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இதே ஏபின்னே வச்சுக்குவோம். ஓகே, ஸ்மால் ஏ வெக்டர், பி வெக்டர்னு ஒன்று இருக்குது, சி வெக்டர்னு ஒன்று இருக்குது. தீஸ் 3 vectors ஆக்ட் ஆன் த சேம் லைன். ஸோ தீஸ் 3 vectors, ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் கேன் பி டேர்ம்ட் as கொலினியர் வெக்டர்ஸ். கொலினியர் வெக்டர்ஸ்னா என்னது, வெக்டர்ஸ் ஆக்டிங் ஆன் த சேம் லைன். நெக்ஸ்ட் வந்து parallel வெக்டர்ஸ். பேரலல்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ என்னென்னு தெரியும். ஸோ பேரலல் வெக்டர்ஸ்னா என்னது, வெக்டர்ஸ் ஆக்டிங் ஆன் பேரலல் லைன்ஸ், பேரலல் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். ஓகே, அப்போது எப்படி சொல்லலாம், இப்போது யூ ஹாவ் அ வெக்டர் லைக் திஸ், ஏ வெக்டர்னு இருக்குது, அண்ட் அனதர் வெக்டர் லைக் திஸ், பி வெக்டர்னு இப்படி இருக்குது. தீஸ் two lines are parallel lines, and so these 2 vectors are parallel
வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் வெக்டர்ஸ். ஈக்குவல் வெக்டர்ஸ்னால் என்னது? உங்களுக்கு அந்த டேர்ம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். direction will be the same and the magnitude will also be the same. So equal vectors க்கு என்ன எப்படி இருக்கும்? Equal vectors are vectors having the same magnitude and same direction. lengthம் ஒரே அளவு தான் இருக்கும் and directionம் ஒரே directionஆ இருக்கும். இப்போ இது ஒரு ஏபின்னு இருக்கு, இது சிடின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஏ வெக்டர்னு வச்சுக்கோங்க, இது வந்து சி வெக்டர்னு வச்சுக்கோம். ஸோ தீஸ் டூ லைன் செக்மெண்ட்ஸ் ஹாவ் த சேம் லெங்த், இந்த ஏபியும் சிடியும், அண்ட் டைரக்ஷனும் வந்து சேம் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறனால தீஸ் ஆர் என்னது? ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஈக்குவல் வெக்டர்ஸோட டெஃபினிஷன், வெக்டர்ஸ் ஹேவிங் சேம் டைரக்ஷன் அண்ட் சேம் மேக்னிடியூட். அடுத்தது ஜீரோ வெக்டர், அதுக்கு வேற ஆல்டர்னேட் நேம்ஸ் என்னது? நல் வெக்டர் or void vector. So இந்த zero vector ஓட definition என்னன்னா, it has the magnitude 0. magnitude of a vector 0 ஆயிருச்சுனா அதை என்ன சொல்றோம் நம்ம? zero vector அப்படின்னு சொல்றோம். it is denoted like this, zero vectorனு நம்ம denote பண்றோம். இது zero vector, அதனுடைய magnitude என்னது? 0 simply. அடுத்தது வந்து unit vector, very important. unit vectorனா என்னன்னா, a vector having magnitude 1. ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூட் 1 இருந்தால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர்னு ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம்? யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறமா லைக் வெக்டர்ஸ். லைக் வெக்டர்ஸ்னால் என்னது? வெக்டர்ஸ் ஹேவிங் சேம் டைரக்ஷன். டைரக்ஷன் மட்டும் சேமாக இருக்கும். ஓகே, சேம் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற வெக்டர்ஸை நம்ம லைக் வெக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்ஷன் மட்டும் சேமாக இருந்தால் போதும், மேக்னிடியூட் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? இது ஏ வெக்டர், இது வந்து சி வெக்டர் இப்படி இருக்குது அப்படின்னா, இதை வந்து இது ஏபின்ற இதில் ஆக்ட் பண்ணுது, இது சிடினா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், the directions alone are the same whereas the magnitudes are different. அதனால சேம் டைரக்ஷனா இருந்தால் மட்டும் they are like vectors. okay, unlike vectors. unlike vectorsனா என்னது? again வந்து இங்க directions will be opposite. the vectors having opposite directionsல act பண்ணக்கூடிய vectors. ஒரு வெக்டர் இப்படி இருக்கு அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுதுன்னா, the other vector suppose it acts in this direction, இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது பி வெக்டர்னா என்ன சொல்லிடலாம்? தே ஆர் அன்லைக் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். எந்த ஒரு சாப்டர் நீங்கள் படித்தாலும் ஃபஸ்ட் வந்து நீங்கள் இந்த டெஃபினிஷன்ஸு, டேர்ம்ஸு, ஃபார்முலா இதெல்லாம் தரவாக படிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். So we will continue in the next video.